சித்திக் சார், இதெல்லாம் என்ன விளையாட்டு? இந்த இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எங்க போனாங்க? இந்த நிக்கா பத்திரத்துல கையெழுத்து போட வேண்டாம்னு நீங்க நினைச்சா அதை வெளிப்படையா சொல்லிடுங்க. இந்த மாதிரி எங்களை அவமானப்படுத்தாதீங்க. நிக்கத், நிக்கத் ப்ளீஸ், எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுமா, ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருமா, ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு நிக்கத், எல்லாம் சரியா போயிடும், நீ கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடுமா? நிக்கத், நீ என்ன பண்ணிருக்க? நிக்கத், என்ன பண்ணிருக்க? உனக்கு அம்மா அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? எவ்வளவு ரத்தம் போயிருக்கு ராஷன். ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கூட்டிட்டு போறது? வெளியில நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிலைமையில இவளை கூட்டிட்டு போனா என் பொண்ணை எல்லாரும் விளையாட்டு பொம்மையா நினைப்பாங்க. நிக்கா பத்திரத்துல ஐயானும் ஜோயாவும் கையெழுத்து போடாத வரைக்கும் அவங்க இங்க இருந்து போகவே மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நாம இப்ப நிக்கத்த எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருப்பா. வாயா. ஆனா இதெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. Oh
வாழ்த்துக்கள் அயான் மியான். இப்போ உங்க நிக்கா முழுமையா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ், இனி எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்கிற நிக்கத் ஃபரானோட நிக்காவுல நம்ம நிக்கத்துக்கு அண்ணியும் இருப்பா. ஆ? சித்திக் சார் சொல்லுங்க. அப்போ நாங்களும் கிளம்புறோம். அதான் வாங்க கிளம்புங்க. நாங்க கிளம்புறேன் சார். அசார், என்னாச்சு? நீ எங்க போயிருந்த? ஜோயா எங்க? அவங்க அவங்களோட விதிக்கிட்டே போயிட்டாங்கம்மா. இது என்ன விடுகதை போடுறதுக்கான நேரமா? ஜோயா எங்கன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நிக்கா. அம்மா, எனக்கும் ஜோயாவுக்கும் நிக்கா நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா அம்மா அம்மா ஜோயாவுக்கு நிக்கா நடந்து முடிஞ்சிடுச்சு. அயானோட தேங்க் காட். சரியான நேரத்துக்கு நீங்க உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்கு. இங்க பாருங்க, நிக்கத்தோட மனநிலை இப்ப சுத்தமா சரியில்லை. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. நீங்க நிக்கத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அதோட அன்பா நடந்துக்கணும். நான் இப்ப நிக்கத்துக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். ஆனா நிக்கத்து பக்கத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அவங்கள தனியா விட்டுறாதீங்க. சரிங்க. நான் எழுதி கொடுத்துருக்கிற மாத்திரைய தவறாம உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே. நூர் சார், நீ உன் அக்கா கூடவே இருமா. இங்க பாருமா, நீ உன் அக்காவை தனியா விட்டு எங்கேயும் போயிடாத, சரியா? ராஷித், நீங்க இனிமே கவலைப்படவே வேண்டாம். நிக்கத்தும் சரியாயிட்டா. ஹசீனா அபி மறுபடியும் நிக்காக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இனிமே எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு நடந்தத
என்னால நம்பவே முடியல. அசார் ஜோயாவை கூட்டிட்டு வருவான்னு நினைக்கவே இல்ல. தன்னோட கையால தன் வாழ்க்கையை இந்த வீட்டுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். தன்னோட தம்பி தங்கச்சி மேல அசார் உயிரையே வச்சிருக்கான். நிக்கத்தோட காயம் ஆறிடானா அசாரோட காயம் என்ன செய்யறது? நம்ம ஹுமேராவை தான் மருமகளா ஏத்துக்கிட்டோம். ஆனா இப்ப ஜோயா ஜோயா, ஜோயா, நீ ஏமா இங்க தனியா உட்கார்ந்திருக்க? நீ ஏதாவது சாப்பிட்டியாமா? இங்க பாருமா ஜோயா, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நம்மளுக்கு சாப்பிட ஏதாவது. சரி, நூஷத் கிட்ட சொல்றேன், அவ இவளை உள்ள கூட்டிட்டு போவா. நுசாத், இரு. நான் அவளை உள்ள கூட்டிட்டு போறேன். இந்த வீட்டு மருமகளோட முதல் நாள் இன்னைக்கு. நீ இந்த மாதிரி இவகிட்ட நடந்துக்க கூடாது ஷரன். வாமா, வந்து ஓய்விட. ஜோயா, எழுந்துருமா. நீ எதுவும் சாப்பிடல? உனக்கு பசியே எடுக்கலையா? பயப்படாத சோயா, இந்த வீடு உன்னோட வீடு. நான் இருக்கேன்ல, வா. இதுதான் உன்னோட ரூம். Lamia, what's wrong with this room? No. மிஸ் ஃபாரூகி. Yes, Mr. Khan. என்னங்க? எதையும் பிடிச்சுக்கோங்க. மிஸ் ஃபாரூகி, நீங்க என்ன பண்றீங்க? கீழ இறங்குங்க. இது உங்க ரூம் இல்ல. Oh, really? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இன்னும் உங்களுக்கு சொந்தமாகல. கீழ இறங்குங்க. இங்க பாருங்க மிஸ்டர் கான், இது எனக்கு சொந்தமாக போற ரூம். அப்புறம் ஜோயா ஃபாரூக்கிக்கு இந்த மாதிரி போரிங்கான ரூம் எந்த வகையிலயும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நான் என்னோட இந்த ரூமை ரீடெக்கரேட் பண்ண போறேன். அதாவது உங்க ரூம் மாதிரி yellow redன்னு ஆக்க போறீங்க இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, இத yellow red greenலாம் சொல்ல மாட்டாங்க. இங்க போரிங் கலர்ஸ் ஒன்னு black இல்லனா white இருக்கு. நான் இத கலர்ஃபுல்லா ஆக்க போறேன். எவ்வளவு கலர்ஃபுல் ஆக்க போறேனா? அப்ப இது ரூம் மாதிரி இருக்காது, சர்க்கஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம் தன்னாலே அழகாயிடும். சோ இதுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. I knew it. எனக்கு தெரியும், என்னோட மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ண நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்கன்னு. இங்க பாருங்க மிஸ்டர் கான், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க மிஸ்டர் கான், நான் உங்களோட அதாவது என்னோட ரூமை ரொம்ப கலர்ஃபுல்லா ஆக்க போறேன். எவ்வளவு கலர்ஃபுல்லா ஆக்க போறேன்னா, ஒருவேளை நான் இந்த ரூம்ல இல்லைன்னா கூட நீங்க என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க ஏன் இந்த ரூம்ல இருக்க மாட்டீங்க? நான் உங்களை எப்பவுமே
இந்த வீட்டை விட்டு போகவே விட மாட்டேன். இது அயானோட ரூம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட சொல்லு. இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. இன்னொருத்தரோட வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய தியாகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஒண்ணும் பெரிய தியாகம் பண்ணல. ஜோயா தான் தியாகம் பண்ணிருக்கா. அவகிட்ட நீ எந்த உரிமையை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவ உனக்கு மனைவியா ஆகல. ஆக போறவளாதான் இருந்தா. அம்மா, நிக்கத் உயிரை காப்பாத்த எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. அது அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறது தான் புத்திசாலித்தனமா சார்? நிக்கத்துக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவ அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும். ஆனா ஜோயாவுக்கு யாரு இருக்கா? நீ மட்டும் தானே. அவளோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரு தடவை அவ விருப்பத்தை கேட்டுக்கலாம்ல? எனக்கும் தான் இதுல விருப்பம் இல்லம்மா. ஆனா அப்போ நிக்கத்தோட வாழ்க்கையை காப்பாத்த என்கிட்ட வேற வழி இல்ல. நான் எதையும் கேட்க விரும்பல. நீ இப்பவே போ. போய் ஜோயாவை கூட்டிட்டு வா. இப்பவே. ஆனா அம்மா, எப்படி? அப்படி நீ அங்க போகலனா நான் அங்க போறேன். நானும் பாத்துடுறேன். ஒரு அம்மா தான் பொண்ணை கூட்டிட்டு வரத யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அவ உங்களோட பொண்ணு மட்டும் இல்ல, அயானோட மனைவி. என்ன நடந்துச்சா சார்? எல்லாம் என்னோட தப்புதாம்மா.